ஹாய் கைஸ், அப்கமிங் மூவிஸை பற்றின நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க ஒன்றா பார்த்துடலாம். முதலாவதா டைரக்டர் சங்கர். இவர் இப்போ ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காரு. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் டிசம்பர் 27 ஹைதராபாத்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ராம் சரணோட அப்பா சிரஞ்சீவி இவர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வரப்போறாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி 4 இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா ஆந்திராவோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேம் சேஞ்சர் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தான் சங்கர் அவர்கள் இந்தியன் 3 மூவி டீமோட ஜாயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸா இந்தியன் 3 பத்தி வந்த எல்லா அப்டேட்ஸ்லயும் இது டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சங்கர் இல்ல, இது டைரக்ட் தியேட்டர் ரிலீஸா தான் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ 2025ல சங்கர் அவர்களுக்கு கேம் சேஞ்சர், இந்தியன் 3ன்னு 2 படம் இருக்கு. கமலஹாசன் அவர்களுக்கு மணிரத்னமோட பண்ணிட்டு இருக்க தக் லைஃப் படம், அதுக்கப்புறமா இந்தியன் 3 இருக்கலாம். ஸோ அவருக்கும் அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. கங்குவா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப கார்த்திக் சுப்ராஜ் மேலதான் பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்பினேஷன்ல வரப்போற படத்தோட டைட்டில் டீசர் வர 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்த ஃபேன்ஸ் மீட்ல சூர்யா அவர்கள் அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் வருஷத்துக்கு கண்டிப்பா 2 படம் பண்ணுவேன் அப்படின்னு. அதன்படி பார்த்தா 2025ல அவருக்கு கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்பினேஷன்ல இருக்கிற அந்த ஒரு படம் ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆகலாம். அதை தொடர்ந்து சூர்யா 45 நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த படம் மேபி 2025ஓட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2026ல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்க படமான வாடிவாசல் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து சூர்யா 46 இந்த படமும் ரிலீஸ் ஆகலாம். வெற்றிமாறன் ஷூட்டிங் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவாரு, படத்தை கொஞ்சம் லேட்டா தான் முடிப்பாரு அப்படின்ற டாக்ஸ் இருக்கு. பார்க்கலாம் வாடிவாசல் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு மூவியை எப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னு. தானாகாரன் படத்தோட டைரக்டரான தமிழ், இவருமே இப்போ வாடிவாசல் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்ததா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்ததா ஜெயிலர் 2 ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஜெயிலர் 2க்கான ப்ரோமோவை ஆல்ரெடி மூவி டீம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டதா சொல்றாங்க. இது தலைவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நிலைமையில ரிலீஸ் ஆகல. மேபி பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஏகேவோட விடாமுயற்சி படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட் எப்ப வேணா வரலாம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் இந்த படத்தோட ஒன்லைன் தான் விடாமுயற்சியோட ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸி படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தெரியும். இந்த படத்துல த்ரிஷா அவர்கள் அஜித்தோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னும் அவங்க சோலோ ட்ரிப் போகும்போது எங்கேயோ மிஸ் ஆயிடுறாங்க, அவங்கள தேடி ஏகே வர மாதிரியான கதைக்களம் அப்படின்னும் சொல்றாங்க. நம்ம அட்லி ப்ரொடக்ஷன்ல பாலிவுட்ல ரெடியா இருக்க படம் தான் பேபி ஜான். இந்த படத்துக்கு இப்போ நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் நார்த்ல ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அதன் காரணமா இப்போ பேபி ஜான் படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறதே ஒரு டவுட்டா இருக்கு. That's all for this video guys. இந்த மாதிரி வர என்னென்ன டாபிக்லாம் நாங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching this video guys. Please subscribe. Bye bye.